ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுது விடிந்த உடனே பறவைகளை பாருங்க, கீச் கீச் என்று பாடும். சிருஷ்டி எல்லாம் விழித்து ஆனந்திக்கிறது. மரம் கொடிகள் கை தட்டுகிறதாம், நதிகள் கைகளை தட்டுகிறதாம், வானத்தில் மேகங்கள் நாட்டியம் ஆடுகிறதாம். எப்போதாவது சிருஷ்டியை பார்த்து ஆனந்திச்சீங்களா? இந்த அறைகளுக்குள்ளேயே நம்ம இருந்து விடுகிறோம். ஏசி ரூம்ஸ்ல படுத்துக்கொண்டு ஜன்னல் கதவுகளை கூட திறக்காம வானம் எப்படி இருக்கிறதோ பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். குறைந்தது கொஞ்ச நேரமாவது வெளியே சென்று தேவனை துதிங்க. ஏசாண்டவர் இன்னும் இருட்டாக இருக்கும்போது சீக்கிரமா எழுந்து வனாந்தரத்துக்கும் ஒளிவு மலைக்கும் சென்று தனியாக ஜெபிப்பார் என்று வேதம் சொல்லுதுங்க. காலமே நம்முடைய இதயத்தை தேவனோடு ஒருமனப்படுத்தினால், தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பிவிட்டால் நிம்மதியாக நாள் முழுவதும் இருக்க முடியும். ஒவ்வொரு சோதனையும் நம்ம ஜெயிக்க முடியும். அதற்கு தான் உங்களுக்காக அனுதின தியானத்தை ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு அனுதின தியானத்தை தவறாமல் கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேளுங்க, தியானியுங்க, இதயத்திலே வைத்துக் கொள்ளுங்க, கனி கொடுங்க. சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றியப்பா. எந்த நாளுக்கு அந்த நாள் எங்கள் சரீரத்துக்கு ஆகாரம் அவசியமா இருக்கிறது. நேற்று சாப்பிட்டு இருந்தாலும் இன்றும் பசி எடுக்கிறது. எந்த நாளுக்கு அந்த நாள் எங்கள் ஆகாரத்தை குறித்து கவலைப்படுகிறோமே தவிர எங்கள் ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையை நினைத்துக் கொண்டு உம்முடைய வார்த்தைகளாலே ஆவிக்குரிய போஷாக்கை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரை 400 வருஷ அடிமைத்தனத்திலே அவங்க நொந்து போகும்போது அந்த பாடுகளுக்குள்ளே அவங்க சிக்கிக்கொண்டு அழுது புலம்பி தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பித்த போது இரக்கமுள்ள ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு இறங்கி மோசேயை அவர்களுக்கு தலைவராக அனுப்பி அவருடைய வல்லமையை அங்கே காண்பித்து இஸ்ரவேல் ஜனாங்கத்தை பார்வோனின் பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுவித்து வழியிலே அநேக அற்புதங்களை அவர் செய்து அந்த வனாந்திர வழியிலே அவர் பரம கானானுக்கு நாம ஆயத்தப்படுகிறது போல அன்றைக்கு அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அந்த பிரயாணத்திலே அவர்களுக்கு அநேக போராட்டங்கள் உண்டான போது தேவன் அற்புதங்களை செய்து அவர்களை விடுவித்தார். ஒவ்வொரு நாளும் வாழணும்னா ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும்ல. அந்த வனாந்திரத்துல அவங்க கொஞ்ச நாட்கள் அவர்களோடு கொண்டு வந்த அந்த உணவையும் அந்த முட்டைகளையும் அந்த காயும் கறியும் சாப்பிட்டு விட்டாங்க. அதன் பிறகு அவங்க பாத்திரங்களை வைத்துக் கொண்டு அழுகிறாங்களாம், எங்களுக்கு குழம்பு யாரு கொடுப்பாங்க, சாப்பாடு யாரு கொடுப்பாங்க, எகிப்துக்கு போவோம் என்று. அப்பொழுது அவர்களுடைய விண்ணப்பத்தையும் அவர்களுடைய வேதனையும் மோசே தேவனிடத்தில் சொன்னபோது தேவன் என்ன செய்தாரோ பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். பழைய ஏற்பாடும் நீங்க வாசிப்பீங்களா? வாசிங்க. பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. உங்க வேதத்தை எடுத்துக்கொண்டீங்களா? ஓகே, 14 கூட வாசிக்கிறேன் பாருங்க. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரையொருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். பனி நீங்கின பின்பு அங்கே அழகாக ஒரு சின்ன வஸ்து, அது மன்னா என்று அவங்களுக்கு தெரியவில்லை. முதல் முறையாக வானத்திலிருந்து அங்கே கீழே விழுகிற அந்த வஸ்துக்களை பார்த்து இது என்னது என்று சொல்லும்போது மோசே சொன்னார் 16ஆம் வசனத்தில், இது சாப்பிடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆகாரம். யார் எங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார்கள்? அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நினைக்கிறீங்க? 6 லட்சம் கால்பலங்க. முதியவர்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாரும் சேர்த்தா 20 லட்சம் பேர்.
ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேருக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டுமென்றால் அது எவ்வளவு போராட்டம்! அதுவும் வனாந்திரத்திலே, அங்கே ஒன்றும் இல்லாத இடத்திலே அற்புதங்களை செய்கிறவர் தேவன் என்று அவர் நிரூபித்து வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை பொழிய செய்தார். இது என்னதென்று அறியாதிருந்து இது என்ன என்றால் இதை தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆகாரம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவர்கள். வாய்க்குள்ளேயே வந்து விழுந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கலாம் ஒருவேளை. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனின் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம விசுவாசிக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம கேட்கணும். தேவனுடைய நன்மைகளை பெறுவது என்பது ஒரு வேலையோடு கூடியது, ஒரு பிரயாசத்தோடு கூடியது. ஒவ்வொரு நாளுமாம் அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் குடும்பங்களுக்காக ஒவ்வொருவனும் அவங்கவங்க மற்றவங்களுக்கு செய்கிறது இல்ல, எல்லாருமே செய்யணும். ஒவ்வொருவனும் ஒரு ஓமர் அளவுக்கு, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 kg, ஒரு 1.5 கிலோ மன்னாவை. அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 31ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மையாயும் இருந்தது. அது வெண்மையான கொத்தமல்லி விதைகள்னா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தனியாங்க. எப்படி இருக்கும் தனியா? சின்ன சின்னதா இருக்கும். அது வெண்மையான அழகான தனியா ஓட சைஸ்ல வஸ்துக்கள் வானத்திலிருந்து பனியின் மேல ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜ்ல வைத்தது போல வந்திருக்கு. அந்த பனியின் மேல இருந்து அவங்க ஒவ்வொன்றாக எப்படி அதை பொறுக்கிக் கொள்வாங்க? கீழே இருக்கிறத எடுக்கணும்னா முழங்காலில் விழணும். முழங்கால் மேலே விழுந்து ஒவ்வொரு மணியாக சேர்த்து கொண்டு ஒரு ஓமர் அளவுக்கு சேர்க்க வேண்டும். அது அந்த நாள் முழுவதுக்கும் அந்த நபருக்கு ஆகாரமாக இருக்கும். கவனிச்சிங்களா? வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுங்க. ஒவ்வொருவனும் தன் தன் கைகளால் வேலை செய்து தன்னுடைய பிரயாசத்தினாலே அவன் வாழ வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. ஒரு தகப்பன், ஒரு புருஷன் வீட்டுக்கு சம்பாதித்து வீட்டை போஷிக்க வேண்டும். அவங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்தா, எடுத்துக்கொள்ள முடியாதவங்க இருந்தா அவங்களுக்காக கூட அந்த எஜமான் சேர்த்து வைக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையிலேயே விடியற் காலையிலேயே, அந்த காலை நேரத்திலேயே 11 மணி 12 மணிக்கு போனா அது அங்க இருக்காது. காலையிலேயே சென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். முழங்காலில் விழணும். ஒவ்வொன்றும் 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 சேர்த்து வைத்தால் அந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு நிறைவாக இருக்கும். இன்றைக்கு நமக்கு மன்னா நம் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய வசனம் பிரிண்டட் புக்காக இருக்கு அல்லது டிஜிட்டலாக இருக்கு. ஆனால் இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள், வானத்திலிருந்து அருளப்பட்ட வார்த்தைகள். இது தேவனுடைய வார்த்தையை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். காலமே எப்படி இஸ்ரவேலர் காலமே சென்று முழங்காலில் விழுந்த அந்த கொத்தமல்லி, அந்த தனியாவை போன்றிருக்கிற அந்த மன்னாவை அவர்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டுமோ, அதுபோல நம்ம காலமே எழுந்து தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற மன்னா, அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, இதயத்தை திருப்தியாக்குகிற, வாழ்க்கைக்கு நிறைவை தருகிற, மனக்கண்களை திறக்கிற, ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். முழங்காலிட்டு தேவனுடைய சமூகத்தில் செபிப்பதை கற்றுக்கொள்ளுங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைகளால் உங்க இதயத்தை நிரப்பிக் கொள்ளுங்க. உங்க உள்ளம் நிறைய தேவனுடைய வார்த்தைகள் இருந்தா பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இருக்காது. உங்க உள்ளம் நிறைய தேவனுடைய வார்த்தை இருந்தா பாவம் செய்ய முடியாது உங்களால. உமக்கு முன்பாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்றார் தாவீது சொல்கிறார். உங்க உள்ளம் நிறைய தேவனுடைய வசனம் இருக்கும்போது
பயம் உங்களை பிடித்து ஆட்கொள்ளாது. திகில் உங்க கிட்டேயே வராது. வேதனை உங்களுக்கு இருக்காது. அவருடைய வார்த்தை, கவலைப்படாதே, பயப்படாதே, உன் கையை பிடித்து நான் நடத்துவேன் என்ற வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். அவர் உங்க கண்ணீரை துடைக்கிறவர். அவர் உங்கள் கைகளை பிடித்து நடத்துகிறவர். அவர் உங்களை போஷிக்கிறவர். வானத்து பறவைகளை பாருங்க. அவைகளை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? நீங்க தேவனுடைய வார்த்தைகளால் உங்க இதயத்தை முழுசா நிரப்பினால், பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் அபிஷேகிக்கப்பட்டதா இருப்பதினால் அதில் இருக்கிற ஆழ்ந்த அர்த்தத்தை இதயத்திலே பொருத்தி கொள்ளும் போது நம் இதயத்திலே தைரியம் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் நேற்றைய பக்தி இன்றைக்கு உதவாது. கிளியரா சொன்னாரு மோசே, எந்த நாளுக்கு அந்த நாள் தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளைக்காக கூட சேர்த்து கொள்ளுவேன் என்று சிலர் சேர்த்து வைத்துக் கொண்டாங்க. அது அடுத்த நாள் நாற்றம் எடுத்தது. நேற்றைய பக்தி இன்றைக்கு உதவாதுங்க. எந்த நாளின் தீங்கு அந்த நாளுக்கு போதும். நாளைய குறித்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாளைக்காக நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலத்துல இந்த கிரெடிட் கார்ட்ஸ், இந்த இஎம்ஐயும் வந்த பிறகு நாளைக்கு சம்பாதிக்க போகிற வருமானத்தையும் இன்றைக்கு அனுபவிக்கிறாங்க. அனுபவித்து நாளைக்கு கஷ்டப்பட்டு உழைத்து கடனை தீர்க்கிறேன் இன்ட்ரெஸ்டோடுன்னு சொல்றாங்க. ஆனா தேவன் மேல விசுவாசம் வைத்தால் எப்பொழுது எது வேண்டுமோ அதை உங்களுக்கு அப்பொழுது கொடுப்பாராகவே நீங்க எப்பொழுதும் திருப்தியாகவே இருப்பீங்க. குறைவு உங்க பக்கமே வராது. அதற்கு தான் தாவீது சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் சப்ளையர். எனக்கு என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர் அவர். என் ஜபங்களை கேட்கிறவர் அவர். தாயை விட அதிகமாக என்னை நேசித்தவர், தகப்பனை விட அதிகமாக என்னை பார்த்து கொள்ளுகிறவர் அவர். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் முழங்காலில் விழுந்து வசனத்தை இதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் ஒவ்வொரு போராட்டங்களிலும், உடல் ரீதியாக வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திலும் கூட நீங்க ஜெயத்தை பெற்றுக் கொள்வீங்க. அது மட்டுமல்ல, நீங்க திருப்தியாக இருப்பீங்க. தேவனுடைய வசனம் நம்மை திருப்தியாக்குகிறது. அவர் அற்புதமான விதத்திலே நம் ஒவ்வொரு தேவையையும் சந்திப்பாரு. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை, இன்றைக்கு என்ன சொல்லுவீங்க ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய ஆகாரம் என்ன அப்பா என்று கேட்டு அதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் 40 வருஷ காலம் அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க. அந்த மன்னா எப்படி இருக்காம்? 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. தேன் சேர்க்கப்பட்ட அந்த பணியாரத்துக்கு என்னங்க, இது சப்பாத்தி போன்றது அல்ல. அல்லது நமக்கு தமிழ்நாட்டில் அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்வீட் வைத்து செய்வாங்க பாருங்க, பணியாரம் வாயில வைத்தா கரைந்து விடும். அதனால இவங்க அதை வைத்து பணியாரங்களை சுட்டுக் கொண்டாங்க. அதை சாப்பிடும்போது எவ்வளவோ சந்தோஷப்பட்டாங்க. தேன், தாவீது சொன்னாரு, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு தேனிலும் இனிமையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை நம்ம கவனிக்கும் போது அது போர் அடிக்காது. என்னமோ உங்களில் சிலர் போர் அடிக்குதுன்னு சொல்றீங்க. ஜுரம் வந்தவங்க வாய்க்கு தேனிட்டாலும் கசப்பு என்பாங்கல்ல. உங்க உள்ளம் சரியா இல்லாததுனால தேவனுடைய வார்த்தையில நீங்க மகிழ முடியாம இருக்கிறீங்கன்னு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆனா தேவனை நேசிக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் எல்லா செல்வமும் கொண்ட பொக்கிஷத்தை போல இருக்கிறது. அது வாய்க்கு தேனிலும் இனிமையாக இருக்கிறது. அது தேவனுடைய அன்பை நினைக்கும் பொழுது எனக்கு அது ருசியான கொழுப்பை போல இருக்குது என்றார். எல்லா பொக்கிஷங்களும் எனக்கு கிடைத்தது போல இருக்கு. ஆமாங்க, வசனத்தினாலே நம்முடைய சரீரத்துக்கு புஷ்டி, நம்முடைய ஆவிக்கு ஆதரவு, நம்முடைய முழு வாழ்க்கைகளுக்கே திருப்தி உண்டாகிறது. ஒரு நாளும் தனிப்பட்ட விதத்தில் முழங்காலிட்டு ஜெபிங்க. தேவனுடைய வார்த்தையினால் உங்க இதயத்தை நிரப்பிக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்கிற வார்த்தை நிறைவேறுங்க. நான் முடிக்கப் போகிறேன். ஆனா நீங்க இன்னும் தியானிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். இன்னும் நீங்க சங்கீதங்கள் பார்த்தா அநேக விஷயங்கள், மன்னாவை குறித்த இன்னும் அதிகமான விஷயங்களை நீங்க இதயத்துக்கு பொருத்திக் கொள்ளுங்க. அது போல நீங்க வாழுங்க.
திருப்தியாக இருங்க. தேவனுடைய கிருபையில நாளுக்கு நாள் விருத்தி அடைங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, எமக்கு நன்றியப்பா. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்ற எண்ணங்கள் மட்டுமல்ல, என் தேவன் என்ன பேசுவாரோ, என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பாரோ, என்ன எச்சரிப்பு கொடுப்பார், என்ன கண்டிப்பு கொடுப்பார், என்னை எப்படியாக தேற்றுவார் என்று இந்த நாளில் நான் தேவனுக்குள் எப்படி மகிழ முடியும் என்கிற ஆர்வத்தோடு காலமே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கவும், உம்முடைய வசனத்தை தியானிக்கவும், திருப்தியாகவும், ஆவிக்குரிய விதத்தில் பலப்படவும், விசுவாசத்தில் விருத்தி அடைந்து இந்த கடைசி காலத்திலே சோதனைக்கு அடிபணியாமல் பரிசுத்தர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய், உம்முடைய வருகைக்காக காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. உங்க ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க ஒவ்வொரு மெசேஜஸும் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமாக தேவன் வெற்றியை கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நான் நாளைக்கு அடுத்த தியானத்தில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.